Praise Lord everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தி சீரீஸ் ஆஃப் எலிவேட் வித் எஸ்தர். இந்த காணொலி மூலமாக அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் நல்லா பெருசாக வளர்ந்த 3 மரங்கள் இருந்துச்சான். அந்த 3 மரங்களும் பேசிக்கிச்சான். நம்மளை சடனாக யாராவது கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு பேசிகிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு மரம் சொல்லிச்சான், நான் ராஜாக்கள்லாம் போகிற படகா ஆகணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு மரம் சொல்லிச்சான், நான் ஆணிகள் ட்ரெஸ் வைக்கிற பெட்டி ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு இன்னொரு மரம் சொல்லிச்சான். 3வது மரம் சொல்லிச்சான், நான் ராஜகுமாரர் இருக்க தொட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்கவுங்க விருப்பத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் போச்சா ஒரு மரவெட்டி அந்த மரத்தை 3 மரங்களையும் பார்த்து நல்லா இருக்கேன், நல்லா வளர்ந்துருக்கேன், 3 மரங்களையும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாராம். அப்போ அவர் இந்த மரங்கள்லாம் வீட்டுக்கு வெட்டி எடுத்துட்டு போகும்போது ஒரு மரத்துல அவருடைய பேரனுக்கு தொட்டில் செஞ்சு கொடுத்தாராம். இன்னொரு மரத்துல அவருடைய மனைவிக்கும் மருமகளுக்கும் திங்ஸ் வைக்கிற பெட்டி செஞ்சு கொடுத்தாராம். இன்னொரு மரத்துல அவரும் அவருடைய பையனும் வெளியூருக்கு போய் வியாபாரம் பண்றதுக்காக படகு செஞ்சு கொடுத்தாரு. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போச்சான். ஒரு நாள் நள்ளிரவு நேரத்துல அவருடைய வீட்டுடைய கதவை யாரோ தட்டுற சவுண்டு கேட்டுச்சான். என்னன்னு வெளியே போய் பார்க்கும்போது அந்த ஊருடைய ராஜா, ராணி, அப்புறம் இளவரசர் கூட மந்திரிகள், ஆட்கள்லாம் சேர்ந்து அவங்க வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்களாம். என்னன்னு கேட்கும்போது, எதிரி நாட்டு படை நம்ம நாட்டை கைப்பற்றதுக்கு சதி திட்டம் போடுது, நாங்க போய் அவங்க கூட போர் செஞ்சுட்டு வரோம், நான் வர வரைக்கும் ராணி இளவரசரையும் பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி ராஜா அவங்களை எங்க வீட்டுல கொடுத்துட்டு போயிட்டாங்க. ராணி அந்த கடைசி மரம் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுடைய குழந்தைய அந்த தொட்டில்ல போட்டாங்க. அவங்களுடைய திங்ஸை அந்த டப்பால யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ராஜா அந்த மரம் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த மரத்தால செய்யப்பட்ட படகுல தான் பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு வந்தாராம். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த மரங்கள் ஆசைப்பட்டது அதுங்களுக்கு நடந்துச்சு, ஆனா அது நிரந்தரமா இல்லை. ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கும் அப்படிதாங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம ஒன்று ஆசைப்பட்டிருப்போம், அது நடந்திருக்கும், ஆனா அது நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்காது. ஏன்னா கடவுளுக்கு தெரியும், நம்மளை படிச்ச கடவுளுக்கு தெரியுங்க எந்தெந்த விஷயம் நமக்கு ஆசைக்காக இருக்கணும், எந்தெந்த விஷயம் நமக்கு நிரந்தரமான தேவைக்காக இருக்கணும்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த நாளிலும் ஒரு நிம்மதியான நிரந்தரமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ப்ரேயரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு இதை தாங்க, கடவுளே எனக்கு அதை தாங்க, கடவுளே நான் ஆசைப்பட்டுட்டேன், எனக்கு இது வேணும், கண்டிப்பா வேணும்னு கேட்காம, கடவுளே உமக்கு தெரியும் எனக்கு எது நல்லது, எனக்கு எது கெட்டதுன்னு உமக்கு தெரியும், உங்களோட சித்தத்தின்படி எனக்கு தாங்க அப்படின்னு உங்க ப்ரேயரை சேஞ்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவருக்கு எது உங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியும், எது உங்க வாழ்க்கையில எடுக்கணும்னு தெரியும். அது இப்போ வேணா உங்களுக்கு நல்லா இருக்காத மாதிரி தெரியலாம், அதன்படி அவர் செய்வாரு. அதன்படி அவர் செய்வாரு, நம்மளும்